உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் இப்ப வந்துறேன். விசாலாட்சி எங்க போற? இத வந்துறேங்க. அவ எங்க போறா? ஆரத்தி தட்டி எடுத்துட்டு வர போயிருப்பா. சீக்கிரம் வா. பாட்டி, எங்க கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் இல்லங்கிற குறைய இப்ப தாலி பறிக்க போடும்போது வந்துருச்சு. போடா, அதுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்த. என் வாய கலராத, நல்ல மூட்ல இருக்க. இல்ல பாட்டி, எப்பவுமே பாட்டி வாய கலர்னா தானே அடுத்த தலைமுறைக்கான அவல் கிடைக்கும். அவளோ பொரியோ, ஆனா ஒண்ணு, நீ நினைச்சது எப்படியோ சாதிச்சுட்டுடா, உன் தாத்தா மாதிரி. தாத்தா? பாட்டி, எதுக்கு எடுத்தாலும் தாத்தா மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. அவர் நான் பார்த்ததே இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் கூட என்ன கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்க வா. எப்படி சமாளிச்ச? என்னது? தெரியாத மாதிரி நடிக்காத. தெரிஞ்ச மாதிரி நடிக்க தெரியல, அதான். ஏய், என்னடி பண்ண? தாலி, உன் கழுத்துல இல்லாத தாலி எப்படி வந்துச்சு? திமுற பாரு, சொல்லு பதில. எப்படி வந்தா என்ன, அதான் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? எல்லாரும் ஹாப்பி தானே? ஹாப்பியா? நீ எப்படியும் இந்த வீட்ல தானே இருக்க போற. உன் ஹாப்பி எங்க போகுதுன்னு அப்ப தெரியும். நீங்க என்ன மாதிரி பிளான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணாலும் கடைசியா அது புஸ்ஸுன்னு போயிடுதுல்ல. எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சாரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கொஞ்சம் பெட்டரா பண்ணுங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் இங்கே தான் இருக்க போறேன். பாப்போம். என்ன எல்லாரும் நல்லா ராசி ஆயிட்டீங்க போல. நாத்தனார் பாசம்னா சும்மாவா? ஹே, தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத, சிக்கி இருக்க. அத மறந்துடாத. அப்படியா? என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்களா? உங்களுக்குலாம் வேற வேலையே இல்ல. சும்மா ராட்டின மாதிரியே ஜர்னியை சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. எங்க மாமா என்ன உங்க குரூப் ஆளுங்களெல்லாம் சரியா கைட் பண்ண மாட்டீங்களா? தேவையில்லாம மம்பிழுத்துட்டு இருக்காங்க. என்ன குரூப் ஆளுங்களா? பாத்தியா, மச்சா கடைசியில என்னையும் உங்க கோஷில சேர்த்துட்டாரு. எல்லாம் உன்னாலதான். இவர் வேற எரியற தீயில எண்ணெய் ஊத்தாதீங்க. ஓ ஆத்தாடி, ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா? இது தெரியாம போச்சே. என்ன ஆள விடுங்க. ஜனனி, அங்க என்ன நிக்கிறவா? வந்து சிவா பக்கத்துல நில்லு. வாமா. வா வா. மாப்பிள்ள, கற்பூரம் ஏத்து. அம்மா இருங்க. ரம்யா, இங்க வா. என்ன கூப்பிடுறால? வா. அம்மா, வீட்ல எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணுமா? ரம்யா கிட்ட கொடுங்க. ரம்யா எங்களுக்கு ஆரத்தி எடுக்கட்டும். அம்மா கொடுங்கம்மா, நீங்களும் எவ்வளவு வேலை தான் பாப்பீங்க. எங்களுக்கு ரம்யாவே ஆரத்தி எடுக்கட்டும். கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டால. ஏய் ரம்யா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன்னு முன்னாடி வந்து நிப்பல உன் மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்கு. இப்ப வந்து ஏடு. ஏய், முடியாதுன்னு சொல்லு. ஒத்துக்கிட்ட இனிமே இப்படியே பழக்கி விட்டுருவா. இங்க பாரு, சிக்கிட்டோம், ஒத்துக்கும். பிரச்சனை தீந்துரும், இல்லனா அசிங்கம் ஆயிடும். ஜனனி நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இதுக்கும் பின்னாடி ஏதாவது பிளான் வச்சிருப்பா. என்னங்கடி ஆளுக்கு விடுகதை போட்ட மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க? நேரம் ஆகுதுல. சீக்கிரம் ஆரத்தி எடுங்க. இல்ல மாமா, நான் எடுக்கல.
ஏண்டி இவ ஏதாவது பிளான் வச்சிருப்பா, மாட்டை கிட்டி விட்டுருவா. இப்ப ஆரத்தி எடுக்க போறீங்களா இல்லையா? விசாலாச்சி நீயே எடு. ஆ சரிங்க. ரம்யா, நீ ஆரத்தி எடுக்க மாட்டியா? எடுப்பா எடுப்பா. ஏ ரம்யா, வந்து எடு வா. மாமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. வந்து ஆரத்தி எடுமா. நான் ஆரத்தி எடுக்கிறதுக்கு நான் ஒண்ணு இந்த குடும்பத்து பொண்ணு இல்லையே. ஏன் விருப்பப்படி இங்க என்னதான் நடக்குது? என்னதான் இருந்தாலும் நான் ஒரு அந்நிய வீட்டு பொண்ணு தானே. ரம்யா, என்ன பேச்சு பேசுற? இதெல்லாம் உன் மனசாட்சி படி தான் பேசுறியா? அதுவும் இப்ப ஆரத்தி எடுக்கிற நேரத்துல இப்படிலாம் பேசுறதுக்கு என்ன காரணம்? என் கையால ஆரத்தி எடுக்க சொல்லும் போது என் மனசையும் நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல. நீ இந்த குடும்பத்து பொண்ணு இல்லையா? உன்னை அப்படித்தான் நாங்க பார்த்தோமா? உன் மனசுல இருக்கிறத பேசுறியா இல்ல வாய்க்கு வந்து அப்படி பேசுறியா? அவ மனசுல இருக்கிறத அவ பேசுறா, பேசட்டும்பா. அப்ப அவ பேசுறது சரின்னு ஒத்து ஊதுறியா? பத்மா ரம்யாவை நாம இது வரைக்கும் அந்நியரா தான் பார்த்தோம்ல. ஆஹா, பத்திக்குச்சு. இனி தானா எரியும். வேடிக்கை பார்ப்போம். என்ன ரம்யா, இந்த நேரத்துல போய்? சரி, நானே ஆரத்தி எடுக்கிறேன். நிறுத்துங்க. ஆளாளுக்கு பேசிட்டே போறீங்க. இந்த பேச்சு இத்தோடு விட்டுருங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அபசகனமா பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு பேச வேண்டாம். ரம்யா, நீ இப்ப எடுக்க போறியா இல்லையா? எப்படி என்னெல்லாம் பேசி பார்த்தேன். கடைசியில யாரோட திட்டம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பாத்தியா? நீ என்னதான் மோசமா பேசினாலும் உன்னை வச்சு ஆரத்தி எடுக்க வச்சேன் பாரு. என்ன சாதாரணமா எடை போடாத. இனிமே என் வழியில தலையிடாத. தலையிட மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த தாலி விஷயமே உனக்கு இந்த ஜென்மத்துக்கு போதும்னு நினைக்கிறேன். விசாலாச்சி, வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரி, நீங்க உள்ள வாங்க. வாங்க வா போலாம். வாங்க. சரி போங்க. ம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.